தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில். தேவனின் வல்லமை நாம் காண்போம் என்ற தலைப்பில் வேத தியானத்தை தியானிப்போம். தேவ ஆவியானவருடைய துணையோடும் வேத வசனங்கள் கொண்டும் தியானிப்போம். தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடிக்கீர்த்தனம் பண்ணுவோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பலத்தை நமக்கு தந்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார். அவருடைய பலம் நம்மை தாங்குகிறது. நம்முடைய பலவீனங்களில் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பலம் தந்து நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய சத்துருக்களின் சோதனைகள் எதிரிகளின் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் அனைத்தையும் அவர் முழுமையாக மாற்ற அவருடைய வல்லமையை நமக்கு தந்து பெலனை நமக்கு தந்து நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராக நமக்கு அவர் உறுதுணையாக நின்று நம்மை வழிநடத்துகிறார். இவ்வாறு நம்மை வழிநடத்தும் தேவனை நாம் முழுமையாக பற்றிக் கொள்வோம். அவருடைய நாமத்தை நாம் போற்றி மகிழ்வோம். அவருக்கு கீர்த்தனைகள் சங்கீதங்கள் பாடி அவருடைய நாமத்தை போற்றி துதிப்போம். நம்முடைய இருதயத்தில் இருந்து அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். சங்கீதம் 57ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. நான் என்னை விடுவித்து இரட்சித்து காத்து எனக்கு உறுதுணையாக நின்று என் சத்துருக்களை முற்றிலுமாக அழித்த தேவனை நான் துதிப்பேன் என்று இருதயபூர்வமாக தேவனை அவர் துதிக்கிறார் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கு பாருங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அவர்களை அழைத்து வந்தார் என்று காண்கிறோம். கர்த்தருடைய கரம் இதை செய்தது. மோசே சொல்லுகிறார், தேவனே, நீர் என்னோடு கூட வராது இருந்தால் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று தேவனிடம் முறையிடுகிறார். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாகச் செல்ல வேண்டும் என்று தேவனிடம் முறையிடுகிறார். உன்னுடைய கிருபை எனக்கு துணையாக இருக்க வேண்டும். உன்னுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். எங்களுடைய வழிகள் அனைத்திலும் தேவனே, நீர் எங்களுக்கு துணையாக இருந்தருளும் என்று மோசே தேவனிடம் முறையிடுகிறார். மோசேயின் வேண்டுதலை தேவன் கேட்டு தேவன் அவர்களுக்கு அக்கினிஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களை பின்தொடர்ந்து வந்து அழிக்க வந்த அனைத்து விதமான பார்வோனின் படைகளை சிவந்த சமுத்திரத்தில் ஆழத்தில் அமிழ்த்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்திர பாதையில் கடந்து செல்லத்தக்கதாக சிவந்த சமுத்திரத்தை பிரித்தார். தேவனுடைய கரம் இதை செய்தது. எகிப்திய போர் வீரர்கள் அனைவரும் சிவந்த சமுத்திரத்திற்கு உள்ளாக அவர்களை பின் தொடர்ந்து வரும் பொழுது தேவன் அந்த சிவந்த சமுத்திரத்தை முற்றிலுமாக அடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் அனைவரையும் முற்றிலுமாக அழித்தார். நம்முடைய வாழ்வில் நமக்கு எதிரிகளாலும் சத்துருவினாலும் சூழ்ச்சிகள் ஏற்படும் பொழுது தேவனை நோக்கி நாம் முறையிடும் பொழுது அவரை கூப்பிடும் பொழுது அவரிடம் அப்பா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் என்று சொல்லும் பொழுது தேவன் தம்மை விசுவாசிக்கும் ஜனங்களை ஒருபோதும் கைவிடமாட்டார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்கலாக்கி விடுவித்தபோது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. நாம் இங்கு காண்கிறோம், தாவீது சவுல் மற்றும் அவனுடைய சத்துருக்களின் மத்தியில் தேவன் அவனை காப்பாற்றி தாவீதை அனைத்து விதமான சத்துருவின் சூழ்ச்சிகளில் இருந்து விடுவித்து அவரை காத்து வழிநடத்தினார் என்று. அவர் இந்த அதிகாரம் முழுமையும் தேவனை அவர் துதித்தார் என்று நாம் காண்கிறோம். அவர் பாடி சங்கீர்த்தனம் பண்ணினார். தேவனுடைய நாமத்தை அவர் போற்றி புகழ்ந்தார். நாம் ஒரு சில வசனங்களை கொண்டு அவர் எவ்வாறு தேவனை துதித்தார் என்று நாம் காண்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் என் நீதிக்குத்தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்குத்தக்கதாக எனக்குச் சரிக்கட்டினார். நாம் இங்கு காண்கிறோம், தேவன் அவருடைய நீதிக்கு தக்கதாக அவருக்கு பதில் அளித்தார் என்றும் அவருடைய கைகளில் சுத்தத்திற்கு தக்கதாக சரி கட்டினார் என்றும் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் உத்தமமும் நேர்மையும் உண்மையும் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். தீமை செய்யாது நன்மை செய்கிறவர்களாக. வசனம் சொல்லுகிறதே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று. நம்முடைய வாழ்வில் நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தாவீது சொல்லுகிறார், என் கைகள் சுத்தமாக இருக்கிறது. நான் செய்த நீதிக்கு தக்கதாக தேவன் என்னை விடுவித்தார் என்று. நம்முடைய வாழ்விலும் நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை வழிநடத்த நம்முடைய இருதயத்தை அவர் காண்கிறார். நீதி நம்மிடத்தில் இருக்கிறதா, நம்மிடத்தில் நியாயம் இருக்கிறதா, நம்முடைய கைகள் சுத்தமானதாக இருக்கிறதா என்று நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போம்.
2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் முதல் 50ஆம் வசனம் வரை. அவர் எனக்காக பழிக்கு பழிவாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இதினிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்குச் சங்கீதம் பாடுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் நமக்காக பழிக்கு பழி வாங்குவார், ஜனங்களை கீழ்ப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்முடைய மீறுதல்களை அக்கிரமங்களை பாவங்களை கண் நோக்கி பார்க்கிறவர். நம்முடைய வாழ்வில் நீதியாகவும் சுத்தமாகவும் நாம் இருக்கும் பொழுது தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டு நாம் நம்முடைய சத்துருக்களுக்கு பழி தீர்க்காது இருக்கும் பொழுது தேவனிடம் முறையிட்டு தேவனுடைய கிரியைக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்காக பழிக்கு பழி வாங்குகிறார். நம்முடைய சத்துருக்களை அவர்களுடைய கையின் என்று விடுவித்து விலக்கி காக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அனைவரின் கண்களிலும் இருந்து நம்மை விலக்கி காத்து நம்மை உயர்த்தி வைக்கிறார். நம்முடைய வாழ்வில் தாவீதின் வாழ்நாட்களில் தேவன் எவ்வாறாக கிரியை செய்தார். அவருடைய நன்மையான காரியங்களுக்கு தேவனிடம் அவர் முழுமையாக தம்மை அர்ப்பணித்து தேவன் காட்டும் வழியில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்றும் நாம் காண்கிறோம். நம்முடைய வாழ்வில் தேவனுடைய வார்த்தை நமக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது. அவருடைய வார்த்தை நம்மை ரட்சிக்கும். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும். வல்லமையுள்ள வார்த்தை அது. தேவன் நமக்குள்ளாக அவருடைய வல்லமையை விளங்கச் செய்கிறார். நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமையை நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்தி வைக்கிறார். அவருடைய கிருபை சதாகாலமும் நம்முடைய தலைமுறைக்கும் அவர் தந்து நம்மை வழிநடத்த அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். தெய்வ பயம் உள்ளவர்களாக வாழ்வோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நமக்குள்ளாக அவருடைய வல்லமை கிரியை செய்யும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை ஒன்றே நமக்கு போதும் என்று வசனம் சொல்கிறதே. அவருடைய வார்த்தை நம்மை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், நிலைநிறுத்தம். தேவனுடைய பாதையில் என்றும் நாம் விலகாத வண்ணம் அவருடைய வார்த்தை வழி இதுவே வழி இதுவே என்று போதிக்கும். நம்முடைய வாழ்விலும் நாம் மற்றவர்களுக்கும் நம் சகோதரர்களுக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துச் சொல்லி அவர்களையும் நித்திய பாதையில் ஜீவன் உள்ள பாதையில் நீதியின் பாதையில் வழி நடத்துவோம். தேவனுடைய வல்லமை நம்மை அதற்கு தகுதிப்படுத்தும். வெளிப்படுதல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்லி பாடுகிறதே. நம்மை அவர் தெரிந்து கொண்டார், பாவத்திலிருந்து நம்மை அவர் விடுவித்தார். தம்முடைய தூய இரத்தத்தினாலே நம்மை அவர் விடுவித்து தம் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினார். நம்மை தேவன் முன்பாக ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக நிறுத்துகிறார். நாம் அவரிடம் முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். அவருக்கு புது பாட்டை பாடுவோம். கர்த்தரை என்றென்றும் பாடி துதிப்போம். அவருடைய வல்லமையை நமக்குள்ளாக விளங்கச் செய்தார். தம்முடைய மகிமையினாலே நம்மை அவர் மறுரூபம் ஆக்கி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தி நம்மை அழைத்துச் செல்ல மீண்டும் வருகிறார். அவருடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் நம்மை அவர் மறுரூபம் ஆக்கி அவரோடு அழைத்துச் செல்வார். நாம் முழுமையாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். தேவனே, என்னை தகுதிப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை வழிநடத்தும். நீதியின் பாதையிலும் சத்தியத்தின் பாதையிலும் நான் நித்தமும் விலகாது என்னுடைய நடைகளை காத்து நான் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருந்து தேவனுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று முழுமையாக நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்முடைய பாதைகளை தம்முடைய ஆலோசனையினாலே வழிநடத்தி நம்மை உலகத்தை ஜெயிக்க செய்கிறார். நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் தகுதியை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவர் தருகிறார். அவருடைய வல்லமையின் ஆவியானவர் நம்முள் வந்து தங்குகிறார். அதனால் சாத்தானின் அனைத்து சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் நாம் முறியடிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபையை தந்தார், வல்லமையை தந்தார். அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம், துதிப்போம். தேவனின் வல்லமை நாம் கண்டோம். ஆமென்.